அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும், சித்த மருத்துவ மாணவர்களுக்கும், சித்த மருத்துவ ஆர்வலர்களுக்கும், அயலக தமிழர்களுக்கும் சித்த மருத்துவ பேரியக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஒவ்வொரு மாதமும் முதலில் ஆகிய நாட்களில் நாம் சித்த மருத்துவ கூடுகை, சித்த மருத்துவத்தை ஒட்டியான தலைப்புகளை நாம் உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று கார்த்திகை வளர்வரை சித்த மருத்துவ கூடுகையில் அமெரிக்க மாணவர்களின் சித்த மருத்துவ கல்வி அனுபவம் என்ற தலைப்பில் மூத்த மருத்துவர் பா. செல்வ சண்முகம் MD சித்தா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். நமக்கு ஏற்கனவே மருத்துவர்கள் அவர்களுக்கு 2-3 முறைகள் நம் சித்த மருத்துவ பேரியக்கத்தில் சித்த மருத்துவ கூடுகையில் உரையாற்றுகிறார்கள். டாக்டர் அவர்கள் இந்திய நல்வாழ்வு நல்லாரம் சென்னை செயலராகவும், சித்தர் இலக்கிய மையம் தலைவராகவும், இயக்குனர் கல்விப்பணி அறக்கட்டளை பொதுக்குழு உறுப்பினர், மத்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆயுஷ் அமைச்சகத்தின் உறுப்பினர் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தங்களோட பங்களிப்பு செலுத்தி வருகிறார்கள். அவர்களோட இன்றைய கலந்துரையாடல் வைப்போம். மருத்துவர் டாக்டர் செல்வசண்முகம் அவர்கள் நீண்ட நாட்களாகவே மிகப்பெரிய பணியை சித்த மருத்துவத்துக்கு செய்து வருகிறார்கள். சித்த மருத்துவத்தை அமெரிக்காவில் வளர்ப்பது எப்படி என்று பல உரைகளை அங்கு சென்று நேரடியாக சென்று உரையாற்றி உள்ளார்கள், களப்பணி செய்துள்ளார்கள். அதற்கு உரை வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்து பணியை முன்னெடுத்து செம்மையாக அதை இயக்கிக் கொண்டும் வருகிறார்கள். அவர்களுடைய அனுபவ தொகுப்பை அவர்களிடமிருந்து நம்ம துவங்குவோம். அண்ணா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஆரம்பிக்கலான்னு இன்றைய தலைப்பை ஒட்டி உங்களோட அனுபவங்கள் முதலில் எப்படி உங்களுக்கு இந்த அமெரிக்கா சார்ந்து சித்த மருத்துவம் வளர்க்கறதுக்கானங்கிறத ஒரு எண்ணம், அதை ஒட்டி உங்களுக்கு ஆதரவு, உங்களோட அயலக நண்பர்களோட ஆதரவு எப்படி கிடைச்சிச்சுங்கிற ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட நீங்க இது பண்ணலாம். அதை எப்படி நீங்க அங்க கொண்டு சாத்தியம் சித்த மருத்துவத்தை எப்படி அந்த சாத்தியம் இப்ப வாய்ப்புகள் இருக்கு, அந்த நாட்டு மருத்துவ சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு சாத்தியப்பட்டுச்சு, இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, அதோட முக்கியமா எல்லாரும் தெரியும் அமெரிக்க மருத்துவ மாணவர்கள் எப்படி இதை அவர்களிடம் கொண்டு சென்று அவர்கள் இங்க அதை கற்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அவர்கள் வந்துட்டு போன அந்த அனுபவங்கள், இதை ஒரு இதா நீங்களே சொல்லுங்களேன் டாக்டர். வணக்கம். நன்றி டாக்டர் விஜய் விக்ரமன். இந்த சித்த மருத்துவ பேர் இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இது ஸ்லைட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுங்க சார். ஸ்லைட ஃபுல் ஸ்கிரீன் பண்ண முடியுமா? அதுதான் எனக்கு பண்ண முடியல. ஷேர் பண்ணிருக்கிறேன், பட் ஃபுல் ஸ்லைடு வர மாட்டேங்குது. நீங்க உங்களோட இதுல மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. இல்ல அவங்க உங்களுடைய ஸ்லைட்லயே ஜஸ்ட் சென்டரா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியும். எனக்கு அதை ஆபரேட் பண்ணவும் முடியல. டாக்டர் அந்த பிரசன்டேஷன் மோட் போயிட்டீங்கன்னா சரவணன் பிரசன்டேஷன் மோட் இருக்குங்களா? ஆமா, கீழே அந்த பிரசன்டேஷன் மோட் இருக்குங்களா? ஐகான் பாத்தீங்கன்னா அந்த பார் வச்சு ஒரு ஆரோ ஐகான் இருக்குங்களா? அது ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்ப தெரியுதுங்களா? இல்ல, இன்னும் எங்களுக்கு நார்மலா தான் தெரியும். ஓகே. நாமளே ஜூம் பண்ண நல்லா தெரியுது. ஆனா எனக்கு சேஞ்ச் பண்ண முடியல. அந்த அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா லைக் மேபி ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு. ஓகே, ரைட்.
சார் தெரியுதுங்க. பட் எனக்கு சேஞ்ச் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம் சார். ஓகே. இந்த என்டையர் ஸ்கிரீன் அப்படின்றது வர மாட்டேங்குது சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே. சரி, பரவாயில்ல. ஸ்கிரீன் இது பண்ண முடியாதுன்னு பரவாயில்ல, நம்ம பேசிடலாங்க. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் நீங்க பேசுறது கேக்குது. ஆனா உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல எல்லாருமே ஜஸ்ட் அந்த ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி எல்லாம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனும் தெரியும். ஸோ எல்லாருடைய மொபைல்லையும் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான வியூ வரும். அதை வச்சு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. சார் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே ஐயா வெங்கடேசன் ஐயா, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்கய்யா, எக்கோ அடிக்குதுங்கய்யா. நன்றிங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அறிமுகப்படுத்திய விஜய் விக்ரமன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு சரியாக வரல, அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது வர முடியல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து அதை நான் பேசுகிறது உங்களுக்கு இப்போ கேட்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை இடையில நான் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாங்க. இப்போ முதலாக இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி எப்படி இந்த அமெரிக்காவிற்குள் சென்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விளக்கங்களை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் முதல்ல என்னுடைய ஆசான் டாக்டர் தெய்வநாயகம் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வந்து அவருடைய உந்து சக்தி இல்லைன்னா இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்க முடியாது. எங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து சென்டர் ஃபார் இன்டெகிரேட்டிவ் ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் அண்ட் மாடர்ன் மெடிசன். இது சித்த மருத்துவமும் நவீன மருத்துவத்தையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இதனை தொடக்கி வைத்தவர் வந்து டாக்டர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள். இன்னொரு என்னுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். இது இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் முறையாக பதிவு செய்யப்பட்டு அது இங்கேயும் இந்தியாவிலும் சில பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவிலும் நிறைய பணிகள் அதில் வந்து அது தொடர்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை அடுத்தபடியாக தெரிவித்துக் கொண்டு, இன்றைய காலகட்டத்தில் எதுக்காக இந்த தலைப்பு நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நிலையில முதல்ல எப்படி அது உள்ள போச்சுங்கிறத விஜய் விக்ரமன் பேச சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அதனுடைய பின்னணியை நம்ம சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் த வேர்ல்ட், இப்ப நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலுமே ஒரு மருத்துவ முறையில் ஒரு முறையான ஒரு திருப்தியற்ற மனநிலை தோன்றுவதாக பல ஆய்வேடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஆய்வு அறிக்கைகளும் சரி, சஞ்சிகைகளில் வரக்கூடிய அந்த பேப்பர் பிரசன்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆய்வு அறிக்கைகளிலும் சரி, நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த கரண்ட் ஹெல்த் கேர் மாடல் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர். அதனுடைய செலவினமும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேரும் போதுமான அளவிற்கு அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னு. அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் என்னன்னா பேஷண்ட்ஸ், அதாவது பேஷண்ட் நிலையிலிருந்து நான் சொல்றேன், அந்த நோயர்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெடிசனும் சித்த மருத்துவத்தையும் ஒருங்கிணைந்து யாரெல்லாம் வைத்தியம் பண்றாங்களோ அல்லது எந்த முறையில அது வைத்தியம் நடக்குதோ அங்கே எல்லாம் பயணப்பட்டு அந்த மருத்துவத்தை
எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க அதுக்காக ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, கண்டம் விட்டு கண்டம் செல்வதற்கும் அவங்க தயாரா இருக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு உலகளவிய அளவுல இது பாப்புலர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும், இப்போதைய நிலையில இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் நாலேஜ் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் பிசிஷியனை நோக்கி இந்த மருத்துவர்கள் போறதுக்கு காரணமாக அமைகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல சேலஞ்சிங் டிசீஸ் கண்டிஷன் அப்படின்னு நிறைய டிசீஸ் இருக்கு. WHO ஆகட்டும் அல்லது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், நிறைய முறைகள்ல இந்த சிக்கலான நவீன மருத்துவ உலகிற்கு சிக்கலான நிறைய நோய்கள் இருக்குது. அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறையிலும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலையை சொல்றதுனால, இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் அனுபவம் மிக்க மருத்துவர்களை தேடி நோயர்கள் பயணப்படுகிறார்கள். இது ஒரு தகவல். இந்த தகவல் இப்பதான் வந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 2008 WHO டைரக்டர் ஜெனரலா இருந்தவர் ஒரு அறிக்கை அவர் விட்டிருந்தார். அவருடைய அந்த பிளினரி ஸ்பீச்ல, அந்த WHO ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாச்சுன்னா, இந்த ட்ரெடிஷனல் மெடிக்கல் சிஸ்டமும் வெஸ்டர்ன் மெடிசன் சிஸ்டமும் கிளாஷ் ஆகாம ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்து எது எதுக்கு தேவையான விஷயங்களை ஒருங்கிணைத்து செய்வதுதான் அது வந்து மிகச்சிறந்த சொசைட்டிக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் 2008 முதல்ல அவருடைய கருத்தை பதிவு பண்ணார், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WHO. ஆனால் இன்றைய நிலை வரைக்கும் அது முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்ததா அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக உலகளாவிய அளவில் இருக்குது. இது என்னுடைய கருத்தல்ல, உலகளாவிய மக்களினுடைய கருத்தாக இருக்குது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு அந்த ட்ரெடிஷனல் மெடிசனையும் இன்டகிரேட்டிவ் மெடிசனையும் கொண்டு போய் சேர்க்க முடியாததுக்கு காரணமாக சொல்லப்படுறது நிறைய விஷயங்கள். சேஃப்டி மானிட்டரிங், எவிடன்சஸ், இன்டகிரேஷன் இன்டு த நேஷனல் ஹெல்த் சிஸ்டம், குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க், ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரியான பல அமைப்புகள்ல இந்த உலகம் முழுவதும் இந்த ட்ரெடிஷனல் மெடிசனையும் இன்டகிரேட்டிவ் மெடிசன் சிஸ்டத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் தடங்களாக இருப்பதாக உலக நல நிறுவனம் அதை தெரிவிக்குது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய ட்ரெடிஷனல் அண்ட் காம்ப்ளிமெண்டரி மெடிசன் சிஸ்டம் வந்து அதை முயற்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடி நாம அந்த காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஆல்டர்னேட் மெடிசன், இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கமும் சரியான அளவிற்கு புரிந்து கொள்ளப்படாமல் மக்களிடையே இருக்குது. அதுல காம்ப்ளிமெண்டரி மெடிசன் அப்படின்னு எடுக்கும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கல் சிஸ்டம்னு சொல்லக்கூடியதுக்கு காம்ப்ளிமெண்டாக இருக்குது. ஆல்டர்னேட் மெடிசன் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த இடத்தில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கல் சிஸ்டம், அதாவது மாடர்ன் மெடிசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சருக்காக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த கேன்சர் தெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் அல்லது சர்ஜரி இந்த மூணுக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது ட்ரெடிஷனல் சிஸ்டமோ அல்லது ஒரு வேறு மாற்று முறையிலேயோ அதை தீர்க்க முயற்சி செய்யும் போது அதற்கு ஆல்டர்னேட் மெடிசன் பேரு. காம்ப்ளிமெண்டரி மெடிசன் அப்படிங்கும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கல் சிஸ்டமும் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் மெடிக்கல் சிஸ்டமும் இருக்கும். இது ஹெல்த் கேர் சிஸ்டத்துல செலவு குறைந்த பக்க விளைவு இல்லாத மருத்துவத்தை கொடுக்கறதுக்காக இருக்கும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட். அந்த புது கான்செப்ட் இன்னும் பரவலாக மக்கள் மத்தியில போய் சேராத ஒரு நிலை இருக்குது. அந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு நிலையை முழுமையாக முதன்மையாக கொண்டு வந்தவர் தான் மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள். 1993 HIV எய்ட்ஸ்க்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு நிலை வரைக்கும் அது பல சிக்கலான அல்லது சேலஞ்சிங் டிசீஸ் கண்டிஷன் சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறது பலனுள்ளதாக இருக்குது. டியூபர்குலோசிஸ், ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், அல்லது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனாக இருக்கட்டும், சேலஞ்சிங் ஸ்கின் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது சில குறிப்பிட்ட கீமோதெரப்பிக்கு கட்டுப்படாத கேன்சர் நிலையாக இருக்கட்டும், இதுல எல்லாம் இன்டகிரேட்டிவ் மெடிசன் உதவியாக இருப்பதாக பல ஆய்வுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் மக்கள் மத்தியில் அது முழுமையாக போய் சேரலை. இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறதுல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவத்தையும் முன்னிலைப்படுத்தாமல் இது மக்கள் சார்ந்து இதை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய டாக்டர் தெய்வநாயகம் அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போது இந்த அமெரிக்கா மருத்துவ மாணவர்கள் இங்கே சென்றதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த விதத்துல இப்போ இந்த ப்ரெசிஷன் மெடிசன், அதாவது டெய்லர் மேடு மெடிசன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நோயருக்கும், அதாவது 2 பேர் ஒரு வயிற்று வழியில், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ்ல வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த 2 பேருக்கும் ஒரே மருத்துவத்தை கொடுக்க
முடியாது, கொடுத்தால் அது சரி வராது. அப்போ அந்த 2 பேருக்கும் கொடுத்தால் அது சரி வராதுன்னா அதுக்கு பின்னணியாக என்னென்ன காரணிகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியது இன்றைய காலத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய ப்ரெசிஷன் மெடிசன். அதுலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதில் நிறைய சேலஞ்சஸ் எடுத்துட்டோம்னா டேட்டா ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கணும், அதாவது மிஸ் அலைன்மெண்ட் வித் பேஷண்ட், ஃபிசிஷியன், ஹெல்த் கேர் சிஸ்டம், அப்புறம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுவதில் அந்த ப்ரெசிஷன் மெடிசின்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதாக ஆய்வு இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ப்ரெசிஷன் மெடிசன், அதாவது டெய்லர் மேடு மெடிசனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சித்த மருத்துவத்தை ஒருங்கிணைப்பது ஒரு சாத்தியக்கூறாக அமையும். இது ஒரு பின்னணியாக நம்ம வந்து இந்த அமர்வுல நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நான் சொல்லக்கூடியது. இந்த இடத்தில் நாம வந்து அமெரிக்காவில் எப்படி உள்ள நுழைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டு முதலில் ஃபெட்னா என்கின்ற அமைப்பு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கா முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகச்ச ஒரு பாப்புலரான அமைப்பு. அது 2014ஆம் ஆண்டு செயின்ட் லூயிஸ்ல அவங்களுடைய ஒரு வருடாந்திர விழாவை எடுப்பார்கள், பேரவை விழான்னு சொல்லிட்டு. எப்போதும் ஜூலை 4ஆம் தேதியை ஒட்டி நடக்கும். அப்போ அந்த 2014ஆம் ஆண்டு அது ஜூலை 4ஆம் தேதி ஒட்டி நடக்கும்போது அந்த விழாவில் தமிழருடைய பாரம்பரிய கலைகளை எல்லாம் அவங்க அறிமுகப்படுத்தினார். பறை இசை, தோல்பாவை கூத்து, நாடகம், தெருக்கூத்து, தமிழருடைய இசை அப்படின்னு வரும்போது தமிழருடைய மருத்துவத்தையும் அங்க வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து சிறப்பு அழைப்பாளராக அந்த 2014ஆம் ஆண்டு நான் அங்கே செல்வதற்கு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சுபா தெய்வநாயகம் அம்மா, அதாவது இப்போதைய ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கும், அப்போதைய செயலராக இருந்த செந்தாமரை பிரபாகர், அவங்களும் அநேகமா அந்த அமைப்புல இணைஞ்சிருப்பாங்க, செந்தாமரை பிரபாகர் அவர்களுக்கும், அப்போதைய தலைவராக இருந்த தண்டபாணி குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தான் முதலாக அந்த ஒரு அமைப்பு ரீதியான இடத்தில் சித்த மருத்துவம் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த ஒரு நிகழ்விற்கு பின்பாக நிறைய மருத்துவ அறிஞர்களாக இருக்கட்டும், மருத்துவ ஆராய்ச்சி அறிஞர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் தொடர்புல வர்றதுக்கு அந்த ஒரு 2014ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு அதுக்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாஷிங்டன் மெட்டால் தமிழ் சங்கம், டாக்டர் சங்கரி சிவசைலம் அவர்களுடைய முன்னெடுப்பில் அங்கே நடந்த ஒரு அமைப்பு ஆகட்டும், அதற்கு பின்பாக சார்லட் தமிழ் சங்கம் செந்தாமரை பிரபாகருடைய முன்னெடுப்பில் நடந்ததாகட்டும், அதற்கப்புறம் வந்து அட்லாண்டா தமிழ் சங்கத்தில் 2 நாள் நிகழ்வுகளாக அங்கே பேசினதாக இருக்கும் 2014. இவர்களோடு தொடர்பு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. அப்போ அட்லாண்டா தமிழ் சங்கத்துல நாம வந்து இருக்கக்கூடிய மற்ற சங்கங்களில் வந்து பேசுறதும் அட்லாண்டா தமிழ் சங்கத்துல பேசுறதுலயும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நிறைய அறிஞர்கள் அங்க கூடினாங்க. அதாவது அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய இதுல இப்ப நம்ம இணைப்புல இருந்த நம்ம இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன், கார்டியாலஜிஸ்ட், அவர் அப்போது 2014ஆம் ஆண்டு அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு பின்பாக டாக்டர் உதயகுமார், டாக்டர் செல்வராஜ், டாக்டர் ரவி பழனியப்பன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களோடு நாம் வந்து சந்தித்த ஒரு முக்கியமான நபர் தான் வந்து டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய தமிழர். அங்கு மோர்ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்க மருத்துவ பள்ளியில பேராசிரியராக, அதாவது அந்த மருத்துவ பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பேராசிரியராக இருந்து கொண்டு சித்த மருத்துவத்தை அந்த மோர்ஹவுஸ் பள்ளியில் ஒரு கரிக்குலமாக உள்ளே இணைப்பதில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. நான் சொன்ன இந்த அட்லாண்டா அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து 2014ஆம் ஆண்டு பேசினதன் விளைவாக 2015ஆம் ஆண்டு அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு இந்த குழு அனைவரும் சேர்ந்து டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக 2016ஆம் ஆண்டு மோர்ஹவுஸ் மருத்துவ பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ பள்ளியில முதல் முறையாக நான் வந்து பேசுவதற்காக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்போ சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிராண்ட் ரவுண்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் அந்த சித்த மருத்துவம் அந்த மோர்ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அந்த மருத்துவ பள்ளியில் உள்ளே நுழைந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள், மருத்துவ மாணவர்கள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு பின்பாக ஒரு 3-4 முறை அந்த மருத்துவ பள்ளியில் நாம் சென்று வெவ்வேறு பணிகளை அங்கே ஈடுபடுத்தோம். அதாவது மருத்துவ ஆராய்ச்சியாகட்டும், மருத்துவ அல்லது வெல்னஸ் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், இதெல்லாம் செய்யறதுக்கு அங்கே வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டுச்சு.
அதுக்கு பின்னாடி நிறைய அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைப்பதற்கு அந்த அடுத்தடுத்து நான் செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வாய்ப்பாக அமைஞ்சது. அதற்கு பின்பாகத்தான் இந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் என்கின்ற ஒரு அமைப்பு அங்கு உருவாவதற்கு இந்த அடிப்படை தளங்கள்லாம் காரணமாக இருந்தது. இந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் வந்து உலகம் முழுவதும் சித்த மருத்துவத்தை ஆய்வு ரீதியில் குறிப்பாக மருத்துவ கல்லூரிகள் அல்லது மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்று அது தொடங்கப்பட்டதான் அந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் ரிசர்ச். அதில் உள்ள அன்பர்கள்லாம் இப்போ இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பணியை, சித்த மருத்துவ பணியை வந்து மேலும் வளர்த்து கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அவர்கள் இருந்தார்கள். அதன் மூலமாக இப்போ நம்ம வந்து முதன்முறையாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாஹே, அதாவது மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய மணிப்பால் யூனிவர்சிட்டியில ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம நிறைய பேச்சில் நம்ம வந்து அந்த மணிப்பால் பற்றி கவர் பண்ணிட்டதுனால நாம இப்போ நேரடியாக மருத்துவ கல்லூரியில் ஏற்படக்கூடிய அமெரிக்க மருத்துவ கல்லூரியில் உள்ளதை பற்றி மாத்திரம் நம்ம பேசலாம். இப்போ இந்த மோர்ஹோஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இப்போ என்னென்ன படிப்பெல்லாம் இந்த அடிப்படையில் எப்படியெல்லாம் படிப்புகள் இப்போ அவைலபிளா இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 4 வார எலக்டிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இருக்கிற மாதிரியான மருத்துவ படிப்பு முறை அங்க வேற மாதிரி உண்டு. அங்க கிராஜுவேட் முடிச்ச பிறகுதான் அவங்க வந்து எம்பிபிஎஸ் டிகிரிக்குள்ள போக முடியும். அங்க வந்து எம்டி டிகிரின்னு பேரு. அதுல 3 வருஷம் வந்து காமனா இருக்கும். எல்லாருடைய அந்த படிப்பும் வந்து காமனாக இருக்கும். 4வது வருஷத்துல வந்து எலக்டிவா ஒரு 7 கோர்ஸ் அவங்க பண்ண முடியும். அந்த எலக்டிவ் கோர்ஸ்ல ஒரு கோர்ஸாக சித்த மருத்துவம் கரிக்குலம் எவாலுவேஷன் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஒரு படிப்பு திட்டம் இப்போ அவைலபிளா இருக்குது. அதுக்கு பின்னாடி 8 வார ஆன்லைன் கோர்ஸ், அதாவது இது வந்து பிசிஷியன்ஸ்க்கு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் இந்த படிப்பு வந்து கற்றுக் கொடுப்பதற்காக 8 வார ஆன்லைன் கோர்ஸும் அந்த மருத்துவ பள்ளியில வந்து கரிக்குலம் எவாலுவேஷன் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி எல்லா மருத்துவ மாணவர்களும் இங்க வர முடியாது அப்படிங்கிறதுனால 4 வார ஆன்லைன் எலக்டிவ் கோர்ஸும் வந்து அங்க அறிமுகமாக இருக்குது. அங்க வந்து அங்க ஒரு பாடத்திட்டமாக இப்போதைக்கு இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்லைட்ல போட்டிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. பரவாயில்ல, அதனால நான் திரும்ப அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்றேன். விருப்பம் உள்ளவர்கள் நம்ம பார்த்துக்கலாம். அதன்படி 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்த மருத்துவ பாடத்திட்டம் என்பது ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் நடந்துச்சு. அப்போ ஜேசன் அச்சம்பாங்கிறவர் தான் முதல் மருத்துவ மாணவராக இங்கே வந்து 4 வாரம் தங்கி இருந்து, இங்கே ஒரு 3 வாரமும் மணிப்பாலில் வந்து 1 வாரமும் தங்கி இருந்து முழுமையாக சித்த மருத்துவத்தை ஒரு இணை பாடத்திட்டமாக படித்து இப்போ அவர் வந்து அடுத்த நிலையில அவர் வந்து பயிற்சியை பெற்றிருக்கிறார். இந்த பாடத்திட்டம் வந்து இந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு 2வது முறையாக எலக்டிவ் ப்ரோக்ராம் அந்த மோர்ஹோஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸோட நடந்தது. அதுல 4 மருத்துவ மாணவர்கள், ஜெனி, ஜலேஷியா, கெய்லன், அப்புறம் வந்து கேபின்னு சொல்லக்கூடிய 4 மருத்துவ மாணவிகள் இங்க ரொம்ப ஆர்வமோட கற்றுக்கொண்டு 1 வருடம் முன்னாலவே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த பாடத்திட்டத்தில வந்து சேர்ந்து 1 வாரம் 1 மாதம் முழுவதுமாக அவர்கள் தங்கியிருந்து பல்வேறு கட்ட பணிகள்ல அவர்கள் ஈடுபட்டு மிக சிறந்த முறையில் அவர்கள் கற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவங்களுடைய அனுபவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவங்க வந்து 2023 பதிவு பண்ணாலும் கூட செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அந்த பாடத்திட்டம் தொடங்குச்சு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அந்த முழுமையாக அந்த பாடத்திட்டம் நடந்தது. அந்த பாடத்திட்டத்துல நாங்க வந்து இப்ப இந்த சித்த மருத்துவத்தை முழுமையாக அங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னாச்சுன்னா, அந்த மருந்துகளை நாம வந்து முழுமையாக அங்க அங்கீகரிக்கப்பட முடியாது. அதாவது USFDAன்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து மருந்துகளை அங்க பரிந்துரைப்பதற்கான இதுவும் அங்கீகாரம் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சஸ், அதாவது மருந்தில்லா மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடிய சித்தா லைஃப் ஸ்டைல், சித்த மருத்துவ வாழ்வியல், நாள் ஒழுக்கம்னு சொல்லக்கூடியது, சித்த மருத்துவத்தினுடைய கால ஒழுக்கம்னு சொல்லக்கூடியது, இவையெல்லாம் லைஃப் ஸ்டைல் கீழே வரும். இதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக சித்த மருத்துவத்தினுடைய யோக பயிற்சிகள். யோக பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா,
காலையில தினமும் அவங்க வந்து 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்துருவாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் முழுமையாக யோக பயிற்சி நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த பயிற்சி அவங்க கத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யோகா தெரப்பியூட்டிக் யோகான்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய பாடத்திட்டத்தில் வரக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இந்த யோக மருத்துவத்தை எப்படி அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க கத்துக்கணும்னா முதல்ல அவங்களுடைய பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால இந்த 28 நாள்ல கிட்டத்தட்ட 25 நாட்கள் தினமும் காலையில அவங்களுக்கு யோக பயிற்சி வழங்கப்பட்டது. அப்புறம் வந்து யோகத்தினுடைய பிராணாயாம பயிற்சி, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம். அப்புறம் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தியான பயிற்சி, தீப ஒளி பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க இதனுடைய பின்னாக அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து கார்டியாலஜில ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறாங்க, இன்னொருத்தங்க வந்து ரிசர்ச், அதாவது பிரெயின் இன்ஜுரியில் அவங்க ரிசர்ச் பண்ண போறாங்க, இன்னொரு டாக்டர் கெயிலன்றவங்க வந்து பீடியாட்ரிக்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறாங்க, இன்னொருத்தங்க வந்து சைக்காட்ரி எஸ்பெஷலி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறாங்க. இந்தந்த துறையில இந்த யோக மருத்துவத்தை எப்படி ஒருங்கிணைப்பது, ஏன்னா மருந்து கொண்டு போக முடியாதுங்கிறதுனால யோகத்தின் மூலமாக ஹைப்பர் டென்ஷனை எப்படி கட்டுப்படுத்துறது, யோகத்தின் மூலமாக கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸை வந்து எப்படி அவர்களுடைய மருத்துவத்தோடய சேர்த்து எப்படி பண்றது, அதே மாதிரி பிரெயின் இன்ஜுரி வர்றவங்க, அதாவது அல்சைமர்ஸ் டிசீஸ், அதுக்கப்புறம் பார்க்கின்சன்ஸ் சொல்லக்கூடிய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்ல எல்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த யோக பயிற்சிகள் எப்படி உதவியாக இருக்கும், அதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டு ப்ராக்டிக்கலாக கொண்டு போறதுக்கு அது வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ்லையும் சரி, அதே மாதிரி சைக்காட்ரிலையும் சரி, எந்த மாதிரியான இந்த யோக பயிற்சிகளை அவங்க கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்க போறாங்க. இப்போ இந்த 28 நாள் பயிற்சியோட மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப் ஸ்டடீஸ், ஃபாலோ அப் ஆன்லைன் கோர்ஸும் நம்ம வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம். ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம அதை ஆஃபர் பண்றோம். ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனும் மோர்கோ ஸ்கூலும் இணைந்து அந்த தொடர்ச்சியான பாடத்திட்டத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். அதுல என்ன நம்ம கவர் பண்ண போறோம்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் யோக பயிற்சியின் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம வந்து தெரப்பியூட்டிக்காக அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத அவங்க கத்துக்க போறாங்க. அது ஏற்கனவே இந்த அடிப்படை இங்க வந்து கத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அவங்க தொடர்ச்சியாக எப்படி கத்துக்கலாம், எப்படி அவங்க பிராக்டிக்கலா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இது ஒரு பார்ட் யோக பயிற்சி. நான் முதல்ல சொன்னது லைஃப் ஸ்டைல் கற்றுக்கிட்டாங்க, 2வது அந்த யோக பயிற்சியே அவர்கள் கற்றுக்கிட்டாங்க. 3வது ரொம்ப முக்கியமானது வர்மக்கலை. அந்த சித்த மருத்துவத்தினுடைய வர்மக்கலையில அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது ரொம்ப எலாபரேட்டா தெரியாட்டா கூட வர்மக்கலையினுடைய அடிப்படை அவர்களுக்கு தெரியும். சில வர்ம புள்ளிகளை இப்போ மணிப்பால் போயிருக்கும் போது அடிப்படையா அங்க டாக்டர் விருந்தா இருந்தாங்க, டாக்டர் அருளமுதன் இருந்தாரு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஃபாலோ அப்பா இங்க வந்த பிறகு நம்மோட டாக்டர் மாலதி இருந்தாங்க. இன்னும் நானும் அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். இந்த வர்ம புள்ளிகளை அவங்க கத்துக்கிட்டது மூலம் இல்லாம அவங்க ஹெட் மசாஜ்னு சொல்லக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை ஒருங்கிணைத்து தடவக்கூடிய சில குறிப்பிட்ட வர்ம முறைகள், அப்பர் ஆர்ம்ஸ் 2 கைகளிலும் இருக்கக்கூடிய வலிகளை, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மார்பறை சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வயிற்றறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முள்ளந்தண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், காலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வர்ம புள்ளிகளின் மூலமாக எப்படி அதை சரி செய்வது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக சித்தா கல்லினரி மெடிசன் சொல்லுவாங்க, அதாவது டயட் தெரப்பி. அவங்களுக்கு சிறப்பான முறையில் அந்த உணவுகள் சில சமயத்தில் குறிப்பிட்ட காஃபி தேநீருக்கு மாற்றாக என்ன மாதிரியான அவங்களுக்கு நம்ம இயற்கை சித்த மருத்துவ முறைப்படியான மூலிகை பானங்கள் எப்படி தயாரிப்பது, அதே மாதிரி அந்த மூலிகை பானங்களினுடைய மருத்துவ பயன்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டயட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் இதய நோய்களுக்கு மருந்து சாப்பிட்ற போது அதோடு எப்படி நம்ம சித்த மருத்துவ உணவை ஒருங்கிணைத்து கொடுப்பது, இது மூலமான ஒரு வாழ்வியல் முறைகள் மாறுபாடுகள். அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி ரொம்ப முக்கியமானது. அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 பேர்ல ஒருத்தர் ஒபிசிட்டியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகள்லாம் இருக்கிறது அடிப்படையில் எப்படி அந்த ஒபிசிட்டிக்கு சித்தா டயட் பிளான் உதவியாக இருக்குது. குறிப்பாக பட்டினி இருப்பது, அப்புறம் வந்து ஹனி ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தேன் மாத்திரம் அருந்தி கொண்டு எப்படி வந்து உபவாசம் அல்லது உண்ணாநோன்பு இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இது அடுத்த முறை. இவையெல்லாம் அந்த 4 நான் சொன்ன மாதிரி சித்தா லைஃப் ஸ்டைல், யோகா, வர்மம், அப்புறம் டயட்,
லைஃப் இந்த 4ம் வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு கீழே அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சித்தா டயக்னோஸ்டிக் பேராமீட்டர்ல 2 முக்கியமான விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சித்தா முறைப்படி நாடி பார்த்தல். இது ரொம்ப ஆழமாலாம் அவங்க போகலை, மேலோட்டமாக சில விஷயங்களை அவங்க கற்றுருக்குறோம். இந்த வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய வழி அழல் ஐயம், இந்த வழி அழல் ஐயத்தை முழுமையாக அந்த எனர்ஜி லெவல்ல அவங்க எப்படி அதை அணுகுவது, அந்த நாடி பார்ப்பதன் மூலமாக ஏற்ற இறக்கங்களை எவ்வாறு கணிப்பது, இந்த ஏற்ற இறக்கங்களும் நாடி மாறுபாடுகள் மூலமாக எப்படி நோயை ஒருவாறாக தீர்மானிப்பது, அது எவ்வளவு நாள்ல தீரும் அப்படிங்கிறத கணிப்பது என்பதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு மருத்துவ முறையில் இதை அவர்களுடைய டயக்னோஸ்டிக் பேராமீட்டரோட இதையும் பொருட்டு பார்த்து சில ஆய்வுகள் செய்வதற்கும் அவர்கள் அணியமாக இருக்கிறாங்க. உதாரணமா அந்த ஜெனின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டியாலஜியில ஸ்பெஷலிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு நாடியில நான் வந்து ஆய்வு செய்வதற்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் ஆய்வு செய்வதற்கு நம்மோடு சேர்ந்து ஆய்வு செய்து சஞ்சிகைகள்ல, அதாவது ஜேர்னல்ஸ்ல, இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய பீடியாட்ரிக்ஸ்லையும் சரி, பிரெயின் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லையும் சரி, சைக்காட்ரிலையும் இந்த நாடியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 மருத்துவ மாணவர்களும் சேர்ந்து அவங்க செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இவைகள் தான் அவங்க வந்து மருத்துவ ரீதியில கத்துக்கிட்ட விஷயமா இருந்தது. அதோட மாத்திரம் இல்லாம இவங்க இந்த மருத்துவத்தை ஒருங்கிணைந்த மருத்துவ முறையாக அவங்க கொண்டு போறது எப்படி அப்படிங்கிறது கத்துக்கிட்டதோட மாத்திரம் இல்லாம தமிழர்களுடைய கலாச்சாரத்தை முழுமையாக அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுல நாங்க வந்த உடனே அவங்களுக்கு சொன்னது வந்து ஒரு 100 தமிழ் வார்த்தையாவது நீங்க கத்துக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னோம். அந்த முறையில நிறைய பேர் நிச்சயமா ஒரு 60-70 வார்த்தைகளுக்கு மேலேயே அவங்க கத்துக்கிட்டாங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான், அங்கே இங்கே அவர்கள் இவர்கள், நன்றி வணக்கம், ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே போகணும், எப்படி வரணும், அந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள். அதாவது தனியாக அவங்க வந்து சென்னையில இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க ஒரு ஆட்டோல ஏறி இறங்கி ஒரு அவர்கள் உடையெல்லாம் இப்போ அவங்க போட்டிருக்க தமிழர் உடைன்னு சொல்ல முடியாது, அவர்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய, இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த உடைகள் எல்லாம் அவங்களே தனியா போய் வாங்கிட்டு வந்தாங்க. தனியாவே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய், யாரும் எந்த ஒரு கேபெல்லாம் நாங்கள் புக் பண்ணிலாம் கொடுக்கல, அவங்களே ஆட்டோ பிடிச்சி நேரடியாக போய் கடைகளில் வாங்கிட்டு திரும்ப சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்க. இது அவர்களுக்கு தெரிஞ்ச அறகுறை தமிழை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் இங்க பதிவு செய்யறேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை அவங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க உள்ள கலாச்சாரங்கள் அப்படின்னு வரும்போது நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் நாங்க அவங்க கூட்டு போனோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இங்க மியூசியம் போயிருந்தோம், அதே மாதிரி தக்ஷின் சித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அப்புறம் மகாபலிபுரம் போயிருந்தோம், அப்புறம் மணிப்பால் போயிட்டு திரும்பி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு திபெட்டியன் டெம்பிள் அதுக்கு கூட்டு போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு கூர்கில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி பிளான்டேஷன், அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இது மாதிரி அவங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது மாத்திரம் இல்லாம வேறு வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள், பாரம்பரிய உணவுகள், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல என்ன உணவு ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். இப்ப நம்ம மருத்துவமனையில் இருக்கும் போதும் முழுக்க நம்முடைய எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன, இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சித்தா கலினரி மெடிசன் அப்படிங்கிற இந்த ப்ராக்டிக்கல் செஷன்ல பார்த்தீங்கன்னா அவர்களே வந்து நிறைய இந்த தேநீர் தயாரிச்சாங்க. அதே மாதிரி வந்து கொழுக்கட்டை அவங்க தயாரிச்சாங்க. நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய அந்த மாவு உள்ள ஒரு பூரணம்லாம் வச்சு அவர்களே கொழுக்கட்டை தயாரிச்சாங்க. அவர்களுக்கு நம்முடைய உணவும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாகவும் இருந்தது. அதுவும் போக தக்ஷின் சித்ரான்னு சொல்லக்கூடிய இடங்கள் மாத்திரம் இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாம் அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாம அவங்க பயிற்சியும் பண்ணாங்க. என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா, பறை இசை அடிச்சு நடனம் ஆடினாங்க. தலையில வந்து அவர்கள் அந்த கரகத்தை வைத்துக்கொண்டு நாட்டியம் ஆடினார்கள். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இசையோடு அவர்களுடைய அந்த பாடத்திட்டத்தோடு ஒருங்கிணைக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல வரவேற்கக்கூடிய முறைகள், நம்ம ஊர்ல அந்த படங்கள்லாம் நிறைய உங்களுக்கு காட்ட வச்சிருந்தேன், அது அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல, நம்ம அந்த பின்னாடி ஷேர் பண்றேன். நம்ம முறைப்படி எப்படி வரவேற்பது, ஒரு டாக்டர்
ஒண்ணு இல்ல, டாக்டர் அருளாம்தன் இருக்காப்ல, அவரு கொஞ்சம் கைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இல்ல பரவாயில்ல, நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி பதில் கூட நம்ம போயிடலாம். அதுல வந்து அவர்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்களை முழுமையா கத்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லணும்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுல சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நாம எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவ முறை என்பது ஒரு எப்போதுமே ஒரு மருத்துவ முறை, ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி திட்டத்திற்குள் நுழைந்தால் மட்டுமே அது வந்து மிகவும் ஒரு பயனளிக்கக்கூடியதாக, மற்றவங்களுக்கு எல்லாம் போய் சேரக்கூடியதுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக அமையும். அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அந்த கல்வி நிறுவனத்திற்குள் நுழைந்து விட்டது. இந்த கல்வி நிறுவனத்திற்குள் நுழைந்து விட்ட முறையால் அமெரிக்க மருத்துவ மாணவர்களும் கனடாவில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களும் முழுமையாக இந்த சித்த மருத்துவத்தை கற்பதற்கு ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் நம்மோடு இங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச போறாங்க. அவர்களுக்கும் இங்க குழுவில் இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் சரவணன், டாக்டர் ஜெயபாலன், அப்புறம் செந்தாமரை சேர்ந்திருக்காங்களான்னு தெரியல, அதுக்கப்புறம் ரமாமணி ஜெயபாலன் அவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடத்துல நாங்க வந்து கொண்டு போய் சேர்த்ததற்கு இவர்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பேச வைக்கணும்னு தான் ஆசை. நேரம் குறைவாக இருப்பதால் இதுல வந்து நான் கேள்வி பதிலுக்குள்ள நம்ம போயிடலாம். அதுவும் போக நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் ஐயா அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம்னா, கேள்வி பதில்ல இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக இதை பத்தி எதுவும் பேசணும்னா பேசலாம். டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்களை தொடர்ந்து டாக்டர் சரவணன் கார்டியாலஜிஸ்டும் ஒரு சில வார்த்தைகள் அவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்ரீதர் சாருக்கு அந்த அன்மியூட் பண்ண முடியுமா விஜய்? பண்ணலாம். அவங்கள இது பண்ணி பேசலாம்னா. வணக்கம் சார். ஸ்ரீதர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம் சார். ஸ்ரீதர் சார் கேக்குங்களா? இல்ல சரவணன், டாக்டர் சரவணன் நீங்க பேசலாம். இல்லாட்டி நீங்க முதல்ல பேசியிருக்க, அப்புறம் நான் உங்களுக்கு பேசலாம். நன்றி டாக்டர் செல்வா. நானும் டிராவல்ல இருக்கறனால கொஞ்சம் ரொம்ப பேச முடியல, உள்ள இதுல வர முடியல. பட் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுல நீங்க அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். குயிக்கா நீங்க சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தனியா இருந்து பண்றத இன்னைக்கு காலகட்டத்துல கண்டிப்பாக சேர்ந்து வரணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான இது. அதை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இங்க இருக்க டாக்டருங்க எல்லாம் அதை கொஞ்சம் எடுத்துட்டு போவாங்கன்னு நம்புறேன். மோர் அண்ட் மோர் நம்ம இதுல பார்ட் ஆஃப் எஜுகேஷன் எடுத்து வந்தோம்னா ஒரு 10-20 இயர்ஸ்ல இது உங்களுக்கு காமன் ஆயிடும். இப்ப வந்து இந்தியாவில நம்ம ஆயுஷ்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் சில சமயம் வேற மாதிரி போகிறது. பட் அதர்வைஸ் எவ்வளவு முடியுமோ எவிடன்ஸ் அண்ட் பேஷண்ட் அவுட்கம்ஸ் சொல்றோம். இங்க பேஷண்ட் நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து மக்களை ரீச் பண்ணிடும் அப்படின்றதான் எங்களோட இது. அதனால எவிடன்ஸ் அங்க ட்ரை பண்றோம், கிரியேட் பண்றோம். அதுல நீங்க உங்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்டிப்பா ஒரு தடவை தனியா பேசுவோம், மீன்ஸ் ஒரு லெக்சர் மாதிரி வச்சு. ஆனா உங்களை நீங்க பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வில் கண்டினியூ டு டு இட். நன்றிங்க சரவணன். டாக்டர் சரவணன் வந்து கார்டியாலஜி முடிச்ச பிறகு இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பணிகள் எல்லாம் அங்கே வந்து அமெரிக்காவில் நமக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த மருத்துவ மாணவர்கள் ஒருங்கிணைப்பதில் அவரோட சேர்ந்து ஒரு டீம் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. செந்தாமரை அல்லது ரமாமணி யாராவது நீங்க இருந்தீங்கன்னா பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ரமாமணி ஜெயபாலன்.
ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தோட துணைத் தலைவர் பொறுப்புல இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை பத்தி மருத்துவர் செல்வ சண்முகம் மிக அருமையா சொன்னாங்க. அத டாக்டர் சரவணன், டாக்டர் ஸ்ரீதரன் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த நிகழ்வுகள்லாம் கண்டிப்பா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறேன். நீங்க எல்லாரும் இது நம்ம அங்கங்க ஒவ்வொருத்தவங்க இணைஞ்சு பண்றது. இது இப்ப நம்ம எல்லாரும் ஒரே நோக்கத்தோட சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சோம்னா பல முன்னெடுப்புகளை நம்ம எடுக்க முடியும். அதுல நான் அதை மீண்டும் நான் வலியுறுத்துறேன். டாக்டர் சரவணன் இப்ப சொன்னாரு, இப்ப இல்லாட்டி கூட இப்ப இது ஆரம்ப கால ஸ்டேஜஸ் சொல்லுவோம், இனிஷியல். ஸோ மேலும் மேலும் நம்ம பல முன்னெடுப்புகள் எடுத்து நம்ம பல உயரங்கள் தொடணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம். அதே மாதிரி டாக்டர் செல்வா சொன்னாரு, நம்ம அதை ஒரு பாலமா அமைக்கணும். ஒருங்கிணைந்த சித்த மருத்துவத்தையும் நவீன மருத்துவத்தையும் இணைக்கிற ஒரு பாலம். ஏன்னா 2 மருத்துவத்திலையும் பல நன்மைகள் இருக்கு. அது மக்களுக்கு கேடு இல்லாத வகையில நம்ம அந்த மருத்துவங்களை அளிக்கணும். அதுக்கு ஒரு பாலம் அமைக்கணும். அதுதான் எங்களோட அமைப்போட முக்கிய நோக்கம். எல்லாரும் இணைஞ்சு நம்ம வேலை செய்யணுங்க. இந்த இடத்துல நான் பொருளாளர் ஜெயபாலன் இணைஞ்சிருக்கிறாரு, செயலர் செந்தாமரை எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. பேராசிரியர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நான் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் இல்லாட்டி இந்த அமெரிக்க மாணவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 1% கூட இருந்திருக்காது. ஸோ அதை நான் இங்க வலியுறுத்தணும்ட்டு விருப்பப்படுறேன். எல்லாத்துக்கும் நன்றி. மேலும் எங்களோட விவரங்கள் நீங்க மேலும் தெரியணும்னா www.globalcenterforsiddha.org இந்த இணையதளத்துல போனீங்கன்னா நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு எதனா கேள்விகளோ இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். உங்களோட பதிவுகள் எதனா வேணும்னா கூட நீங்க கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றிங்க. இது மூலமா நம்ம மருத்துவ மாணவர்கள் அல்லது சித்த மருத்துவர்கள் இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த சித்த மருத்துவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகம் முழுவதும் இப்போ ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில நவீன மருத்துவர்கள் இங்கே இல்லவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நவீன மருத்துவர்களோ மருத்துவ மாணவர்களோ இந்த சித்த மருத்துவத்தை நோக்கி வராங்க. இன்னும் வருங்காலத்துல இந்த ப்ரோக்ராம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னாச்சுன்னா நிறைய மருத்துவ மாணவர்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்களும் நம்ம சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு. சித்த மருத்துவத்தினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட இப்போ கடந்த 10 ஆண்டுகளா மிகவும் அரும்பாடுபட்டு பல விஷயங்கள் நம்ம அமைப்பினர்கள் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக அங்கங்க இருக்கக்கூடியவங்களுடைய அந்த சித்த மருத்துவத்தினுடைய அந்த சுவைன்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஆழம் எல்லாமே தெரிய வந்துச்சு. அதனால நிறைய மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு எதிர்காலத்துல வருவாங்க. அதுக்கு இளம் சித்த மருத்துவர்களும் சில மருத்துவ மாணவர்களும் தயாராக இருக்கணும். நான் ஏற்கனவே அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த மருத்துவத்துல அனுபவம் பெற்ற மருத்துவர்களை நோக்கி பயணப்பட்டிருக்காங்க. இப்போ மாடர்ன் மெடிசன் கிடைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷனல் சித்தா மெடிசன் கத்துக்கிட்டவர்கள் ஒருங்கிணைந்த முறையில ட்ரீட் பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு முறையில அவர்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டாங்கனாலோ அல்லது சித்த மருத்துவர்கள் நவீன மருத்துவத்தை ஒரு ஒருங்கிணைந்த முறையில் கற்றுக்கொள்வதற்கு அல்லது கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது ட்ரீட் பண்றதுக்கு அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டாலோ மிக பிரகாசமான வாய்ப்பு எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 5 to 10 ஆண்டுகளுக்குள் மிக சிறப்பான முறையில் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாகத்தான் இருக்குது. அதுல நம்ம டாக்டர் தேவநாயகம் ஐயா இங்கே தொடங்கிய அந்த டாக்டர் CND மாடல்னு நாங்கள் வச்சிருக்கோம். டாக்டர் தேவநாயகம் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூனிக் மாடல். இந்த மாடல்ல எல்லா மருத்துவர்களும் எந்த ஒரு சிறு விஷயங்களையும் நம்ம ஒதுக்குறது கிடையாது. இது மலை வகுப்பினர்கள் பயன்படுத்தின மருத்துவம், இது வீட்டு வைத்தியம், இது லைஃப் ஸ்டைல், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எந்த விதத்திலாவது நாம் அந்த நோயை குணப்படுத்தணும். நோய் குணப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா செலவு குறைந்த பக்க விளைவில்லாத வீரியமிக்க மருத்துவத்தை நாம்
திருமூல சொன்ன மாதிரி தான், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் முழுவதும் போறதுக்கு இந்த ஒரு முன்னெடுப்பில் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இணைதல் என்பது ஆய்வுபூர்வமாக சித்த மருத்துவ அடிப்படை தத்துவங்கள்ல இருந்து சிறு சிறு தரவுகள் வரைக்கும், சிறு சிறு தகவல் வரைக்கும் அதை ஆய்வுபூர்வமாக நிறுவுதல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுல இப்ப நான் இந்த 4 மாணவர்கள் இங்க வந்துட்டு போனவங்க 4 நிச்சயமான ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது மாதிரி நம்முடைய மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் உலகளாவிய அளவை இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களோடு இணைந்து இந்த பப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், GCSMR அவருடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. விஜய் விக்ரமன், இப்ப கேள்வி பதில் போயிடலாம். ரொம்ப 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 அருமை டாக்டர். உங்களோட முன்னெடுப்பு, உங்களோட அனுபவ பகிர்வு மிக அருமையாக சிறப்பாக இருந்தது. கேள்வி பதில் ஒரு 2-3 கேள்வி மட்டும் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். ஒண்ணு, முதலில் வந்து நீங்க இந்த ஒரு ஆய்வு தளமாக உங்களோட அந்த அமைப்பை வந்து மாத்தி தெய்வநாயகம் அவங்களோட வழிகாட்டுதல், அவங்களோட மாடலை பேஸ் பண்ணி கொண்டு போறீங்க. அது மிக சிறப்பான ஒரு இது. ஏன் அப்படின்னா இப்ப இருக்க சித்த மருத்துவ மாணவர் நிறைய பேர் ஆய்வுக்கு விருப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு தளம் கிடைக்கல. தளம் வந்து மத்திய அரசு சார்ந்த ஒரு CCRS அது மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஒரு அவங்களாலையும் எல்லாரோடையும் இணைந்து பண்றதுல நிறைய பிரச்சனைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறதுனால பண்ண முடியல. அப்போ ஒரு தனியார் சார்ந்த ஒரு உங்க மாதிரி அமைப்புகள் வந்து அந்த ஆய்வு மாணவர்களோட நம்ம பயணப்படும் போது நிறைய அவுக்கம் வரும். மாணவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்டர்நேஷனல் பன்னாட்டு சார்ந்த ஒரு அறிவை வந்து உங்க அமைப்பு மூலமா ஷேர் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும். அதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கு, ரொம்ப நன்றி. அது ஒரு தனி ஒரு இதா நம்ம வந்து மிக விரைவில் மாணவர்கள், ஆய்வு மாணவர்களுக்காக நம்ம வந்து செய்வோம். ஒண்ணு. இன்னொன்று வந்துங்க, ஒரு 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 2 கேள்விதான். ஒண்ணு வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்புறம் பங்கெடுத்த அமெரிக்காவிலிருந்து பங்கெடுத்த டாக்டர் ரமாமணி அவர்களுக்கும் சரவண அவர்களுக்கும் சார்ந்த ஒரு கேள்வி ஒண்ணு. உங்களுக்கு என்னன்னா, இந்த மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும்ல, அவர்களுக்கான ஒரு அதுல வந்து நீங்க எப்படி அதை எதிர்கொண்டீங்கன்னு ஒண்ணு. அது எப்படி எதிர்காலத்துல பண்ண போறீங்க? அவங்க நம்ம படிக்கிற டெக்ஸ்ட், அதுக்கான மூல டெக்ஸ்ட் வந்து ஈஸியா கிடைக்கும், ஏதோ நம்ம தேடி பிடிச்சி படிச்சிடுறோம். அது அவங்களுக்கு வந்து அந்த அயலக மாணவர்களுக்கு, அமெரிக்கன் சார்ந்த மாணவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் உருவாக்குறதுல பெரிய சிக்கல் இருக்கும்ல, அது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒண்ணு, இது ஒரு கேள்வி. 2வது வந்து, அந்த மாணவர்கள் அயலக சரவணன் ரமாமணி அவர்களுக்கு வந்து என்னன்னா, சித்த மருத்துவம் அப்படின்னாவே இங்க இருக்க ஒரு அலோபதி மருத்துவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தயக்கம் வந்து 2 தயக்கம் இருக்கு. முதல், அது சித்த மருத்துவம் அப்படின்னாவே அது ஒரு ஒவ்வாமை, அது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு இது அப்படின்னு ஒரு மனநிலை வந்து அவர்களுக்கு இருக்குது. அதான் ஓப்பன் மைண்ட் செட்டிங். ஏன்னா அது வந்து அவங்களோட இருக்கிறதே வந்து தமிழ் மேல இருக்கிற புரிதலே ஒரு 2ஆம் பட்சமான ஒரு மொழி அப்படிங்கிறப்ப அந்த மொழிக்கு கீழ் வரும்போது ஒரு இதா வருது. ஒண்ணு ஃபர்ஸ்ட். இல்லைன்னா தமிழ் மீது ஆர்வம் கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அலோபதி டாக்டர் சொல்றேன், இருக்கிற தமிழ் மீது ஆர்வம் கொண்ட அலோபதி டாக்டர்கள் கூட சித்த மருத்துவத்தை ஏற்க தயக்கம் காட்டுறது வந்து என்னன்னா, அது ஒரு அறிவியல் தன்மை இல்லாததுன்னு ஒரு முன்முடிவோடு அவங்க அணுகிறதுனாலேயே அதை வந்து அவங்க எடுத்து கை கொண்டு எடுத்து படுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் எப்படி இவர்கள் அமெரிக்கால இருக்கிற டாக்டர்ஸ், கார்டியாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழ் மீது பற்றின் அடிப்படையில் இவர்கள் வந்து சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கும் போது அந்த தடை அங்க வந்து சாத்தியம், ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா எப்படி அதை அணுகுனாங்க, அதுக்கு அப்படின்னு அதை மேல கொண்டு போறதுக்கு வந்து இயங்கினாங்க அப்படிங்கிற ஒரு இது ஒரு விளக்கம் இருந்தா நல்லா இருக்கும். வேற ஒண்ணு 2 தான். சரி, இதுல முதல் கேள்வி வந்து இதுக்கான சரவணன் நீங்க சொல்லிடுறீங்களா? நான் பேசுறது கேட்கறது அப்படின்னா சொல்லிடுறேன். கிளியரா கேக்குது சார், நீங்க சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. 2வது கேட்ட கேள்வி வந்து அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விவாத மேடையா வைக்கலாம். அந்த அளவு அதுல பேச வேண்டியது இருக்கு. நீங்க எனக்கு பர்செப்ஷன் ஆஃப் சித்தான்றதுல அந்த கரிக்குலம்ன்றது வந்து இங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. டாக்டர் ஸ்ரீதரனால அதை மச் பெட்டரா சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து அவங்க எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன சொல்றோன்றதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சொல்ற விஷயம் சரியாக இருந்தது, நம்ம சரியா சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம எதை வேணா சொல்லலாம். நீங்க தமிழா இருக்கலாம், ஈஜிப்ட்ல இருக்கலாம், கிரீக்கா இருக்கலாம், லாட்டினா இருக்கலாம், சொல்ற விஷயம் தான் முக்கியம். அதுல அப்படிதான் வந்து இப்ப கரிக்குலம் வந்து டாக்டர் செல்வா, டாக்டர் அப்துல்முதன், டாக்டர் ஸ்ரீதரன், அப்புறம் டாக்டர் உமா செந்தில்குமார் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பா டாக்டர் செல்வா நீங்க அவங்களை பத்தி சொல்லி ஆகணும் கொஞ்சம்.
இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த கரிக்குலமே போட்டுட்டாங்க. யாருக்குமே கேட்க மாட்டாங்க இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது சொன்ன விஷயங்கள் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். அவங்களே போய் தேடி கண்டுபிடிச்சுப்பாங்க எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த பிரச்சனை இங்க கிடையாது. நீங்க ரெண்டாவது சொன்னது வந்து அது ஒரு பெரிய இது. இங்க வந்து அகைன் யார் சொல்றாங்களோ என்ன சொல்லப்பட்டதுன்றது முக்கியம். இப்ப நான் அங்கிருந்து படிச்சுட்டு வந்தனால இப்ப எங்க கலீக்ஸே இருக்காங்க. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நல்லா கிளியராகவே தெரியும் நீங்க எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து 2 பேர் சைட்லயும் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது நம்ம சிதா டாக்டர் சைட்லயும் பிரச்சனை இருக்கு, அலோபதி டாக்டர் சைட்லயும் பிரச்சனை இருக்கு. அது ஒரு பெரிய கான்வர்சேஷன், அதை நம்ம தனியா வச்சுக்கலாம்ன்றதுதான் என்னோட டேக். பட் இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சொல்லப்பட்ட விஷயம் சரியா இருந்து அவங்களுக்கு புரியுற முறையில சொல்ல முடிஞ்சால் இங்க அது பரப்புவது என்பது மச் ஈஸியர் தன் கேட்டு இந்தியாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சேர்த்துக்கு. இப்ப இந்த அங்க இருக்க இந்த தமிழ் சேர்ஸ் உருவாக்குறாங்கல்ல, பல்கலைக்கழகங்கள் வெவ்வேறு பல்கலைக்கழகம் சேர்ஸ் உருவாக்குறாங்க, தமிழ் சேர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படியான அமைப்புகளோட நம்மளுடைய எதிர்கால அந்த சித்தா சேர்ஸ் அவங்களோட சேர்ந்து இயங்குற தமிழ் இருக்கைகளில் ஒரு பகுதியாக இருக்க வாய்ப்பு உண்டா? இன்னொன்று வந்து இந்த சிவா ஐயாதுரை மாதிரி இந்த இமெயில் கண்டுபிடிச்ச ஃபவுண்டர்ஸ் அவங்களா ஆரம்பத்துலேயே அவங்க பேக்கப்பே வந்து ஒரு மருத்துவம், சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்க நிறைய பேட்டியில வந்து சித்த மருத்துவ ஆய்வுகளை முன்னெடுக்கிற மாதிரி பேசுறாங்க. அது மாதிரி ஒரு உலக அளவையான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துற மாதிரியான திட்டங்கள் ஏதாச்சும் இருக்குதா? அது கண்டிப்பாங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒருத்தரோ இல்ல ஒரு தமிழ் அப்படின்னு போகாம நீங்க சித்தம் அதோட ஸ்ட்ரெங்க்ல போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ் கல்ச்சர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மச் பெட்டர். நீங்க தமிழ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்க பயஸ்ல எடுத்துட்டு போய் விட்டுருவீங்க. அதாவது ஏதோ ஒரு குரூப் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சார்ந்து போகாம அறிவியலை சார்ந்து போனீங்க அப்படின்னா உங்களோட இது சரியா இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நீங்க ஆர்கனைசேஷன் அட்டாச் பண்ணிக்கலாம். சித்தாவோட ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அது ரொம்ப அறிவியல் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். அதனால இங்க புரியுறது ரொம்ப ஈஸி. நம்ம தான் அதை எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு புரியாத பாஷையில் இருக்கிறதுல அவங்க புரியுற மாதிரி கொடுக்கணும். அதை தான் நாங்க பண்றோம். அதான் இப்ப நாங்க ரமாமணி, டாக்டர் ஸ்ரீதரன் இவங்க எல்லாம் பண்றது டாக்டர் செல்வா மூலமா அதை எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறோம். அதனால என்னோட இது வந்து தமிழ் அப்படின்னு போகாம சித்தம், சித்த அறிவியல் அப்படின்னு போயிட்டு அது தமிழர்களுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்து வந்து பெட்டர். அதான் டாக்டர் செல்வா சொல்றது. அறிவியல் சார்ந்து போங்க, அது தமிழ்ல வந்துச்சு அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 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 நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு. நம்ம அமைப்பில் இப்ப கூடியிருக்கும் மாணவர்கள் மூத்தவர்கள் யாராவது கேள்வி இருக்குன்னா டாக்டர் செல்வ சண்முகம் அவர்களும் கேட்கலாம். ஹலோ டாக்டர் செல்வ சண்முகம், ப்ரொஃபசர் டாக்டர் பட்ராயன் பேசுறேன். கேக்குதுங்களா? வணக்கம் சார். கேக்குது. வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா நீங்க பேசியிருக்கீங்க. சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையிலிருந்து எத்தனை விதமா இருக்குங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ டாக்டர்ஸ்கள் மற்றும் மருத்துவர்கள் மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு செல்லக்கூட முடியாததெல்லாம் கூட நீங்க அமெரிக்க மாணவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு இடம். அதாவது ரெண்டாவது இப்போ இதுல வந்து நிறைய பேர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இதை எந்த லாங்குவேஜில் நம்ம கொண்டு போனால் தான் சரியாக இருக்கும். ஆனால் தமிழ் லாங்குவேஜில் தான் இது கொண்டு போக முடியும். கொண்டு போனால் தான் அதனுடைய அர்த்தங்கள் மாறாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சித்தா மெடிசன் உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்க. அதில் வந்து நிறைய பேசிக்கான கான்செப்ட்ஸ் நிறைய சித்த மருத்துவ ரீதியாக நமக்கு தோற்றக்கரமாச்சியும் சித்த மருத்துவ வரலாறுங்கிற இடத்துலயே இருக்கு. அதை வந்து என்னதான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டா கூட அது வந்து அதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தங்கள் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுது. அதை அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்கு நீங்க பண்ணியிருக்கிறது வந்து சாதாரணமான ஒரு ஒர்க் இல்லை. இது வந்து ஒரு கேதரிங். ஏகப்பட்ட நல்ல நம்மளுடைய அறிஞ பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க, செய்யக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தி கொண்டு வந்து இதுல மேற்கொண்டு என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சித்தா மெடிசின்ஸ்ல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சொல்றேன், செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். நன்றி. வணக்கம் விஜய். டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் சார் இந்த இதுக்கு காரணமாக அவங்கள கொஞ்சம் பேச சொல்லிடலாம். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார், உங்களுக்காக தான் ஆர்வமா காத்திருக்கிறோம்.
அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். ஸ்ரீதர் சார் கேக்குதுங்களா? ஸ்ரீதர் சாருக்கு ஏதோ டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர் செல்வா. அப்படியா? நான் பாக்குறேன். ஆமா, டிராப் ஆயிருக்காருங்கிற மாதிரி காட்டுது எங்களுக்கு. சரி, பரவாயில்ல. சரி, அப்புறம் நான் ஜாயின் பண்ணும்போது அவருடைய பார்த்துக்கலாம். வேற யாருக்கும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நான் ஜெயபாலன் ஒரு வார்த்தைகள் சொல்லலாமா டாக்டர்? தாராளமா சொல்லுங்க. ஜெயபாலன் ஐயா வந்து GCSMR-னுடைய பொருளாளர். சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம்ங்க. மிக சிறப்பா இதை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. நதி வந்து கடலை நோக்கி பயணப்படுறதுக்கு அதனுடைய வழி எதுக்கு, நதி கடலை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவம் வந்து அதனுடைய சரியான பாதையில இப்ப உலகளாவிய அளவுல செல்லுது அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்டர் செல்வ சண்முகம் ஏற்பாடு செய்த இந்த அரும் முயற்சி வந்து பாராட்டத்தக்க ஒன்று, வரலாற்றில் என்றென்றைக்கும் நிற்கும். அது ஒன்று. அவருக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து டாக்டர் இந்த விஜய் வந்து ஒரு இது கேட்டாங்க, இங்கே தமிழ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு டாக்டர் சரவணன் சிறப்பான ஒரு பதில் சொன்னாங்க. என்ன இது பண்றேன்னா, இந்த தமிழ் மொழி இதெல்லாம் வந்துங்க நம்ம ஊர்ல அந்த இதுல இருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. அமெரிக்காவில் வந்துங்க மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து எந்த மொழியில இருக்கு, எதுல இருக்கு, எந்த சிறப்பு தான் எடுத்துக்குவாங்க. அதனால மொழி தடை இல்லைங்கிறத உங்களுக்கு இங்க தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து நம்ம அந்த ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு வரணுங்க. ஒரு இது ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து பணம் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கத்திலிருந்து மாறி உலகளாவிய அளவுல ஆராய்ச்சி தாங்க இன்னைக்கு முக்கியமானது. அதனால ஆராய்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த மொழி இதெல்லாம் அடிபட்டு போயிடுங்க. அதை மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்றேங்க. நமது இப்போ நான் பணியாற்றக்கூடிய டாக்டர் ரமாமணி அவர்கள் பணியாற்றக்கூடிய இந்த டியூக் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிச்சு இந்த ஆண்டோட 100 ஆண்டுகள் நடைபெறுது ஆகுதுங்க. அதுல பாத்தீங்கன்னா இதே காலகட்டங்கள்ல நம்ம ஊர்ல ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில கவனம் செலுத்தி இருக்கிறாங்க, எத்தனை நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இதே இந்த டியூக் பல்கலைக்கழகத்துல வந்து எத்தனை நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னு நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம சித்த மருத்துவத்தை வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடு அந்த மன காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லாம ஆராய்ச்சியை நோக்கி கொண்டு போனோம்னா உலகளாவிய அளவுல ஒரு சிறந்த வரவேற்பு, அதற்கு எதிர்காலம் இருக்குங்க. நம்ம எதிர்காலம் இருக்குங்கிறத விட நம்ம வந்து இதுல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல விரும்புறது. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஜெயபாலன். இதே சமய தருணத்துல ஒரு 2 தகவல் மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே அவர் விஜய் கேட்டிருந்த மாதிரி இந்த ஆண்டு அந்த சித்தா டே, அதாவது 19/12 டிசம்பர் 19ஆம் தேதி நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். அதுல அமெரிக்கா அட்லாண்டாவிலும் அந்த சித்தா டே கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் கூடி வந்திருக்கிறது. அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனிலும் சித்தா டே கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் கூடி வந்திருக்கிறது. மலேசியாவிலும் நம் அமைப்பு சார்ந்த அன்பர்கள் அங்கு சித்தா டே கொண்டாடுவதற்காக அணியமாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா அந்த முன்னாடி கொண்ட கேள்வியில் அந்த கரிக்குலம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தனிப்பட்ட இதுக்கும் இல்லாம அந்த மோர்ஹவுஸ் ஸ்கூல்லையே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தடாலஜி இருக்குது அந்த கரிக்குலம் டெவலப் பண்றதுக்கு. அதுல நாம வந்து சில விஷயங்களை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே அது முழுமையாக வந்துருச்சு. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி டாக்டர் சரவணன், டாக்டர் ஸ்ரீதரன் சார், இங்கே மணிப்பால் டாக்டர் அருளமுதன், டாக்டர் உமா செந்தில்குமார் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சென்னை சித்த மருத்துவக் கல்லூரியில் BSMS முடிச்சுட்டு MD, அதாவது MBBS மாதிரி அங்கே MD வந்து US-ல முடிச்சாங்க. ஸோ 2 டிகிரியும் முடிச்சிருக்கனால அந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டது. ஸோ இப்போ நான், டாக்டர் அருளமுதன், டாக்டர் உமா செந்தில் 3 பேருமே மோர்ஹவுஸ் ஸ்கூலில் பேராசிரியராக இருந்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் 3 பேருமே அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு உள்ளது. அவ்வளோதாங்க. வேற கேள்விகள் கேட்கலாம்.
நான் வந்து ரமா பேசுறேங்க. ஸ்ரீதரன் ஐயா வந்து அன்மியூட் பண்ண முடியல. நீங்க யாருன்னா விஜய் நீங்க பண்ண முடியுங்களா? அவரை அன்மியூட் பண்றீங்களா மருத்துவர் ஸ்ரீதரன் அவங்கள? டாக்டர் ராஜகோபாலன் அவர்களே. விஜய் விக்ரம் அவரே டாக்டர் ஸ்ரீதரன் அதை அன்மியூட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அவரை கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா? மாடரேட்டர் விஜய் பண்ணலாம். அவர் மியூட்ல இருக்காரு. விஜய் கேக்குறேன். அதை கேக்குதுங்க. நான் பேச கேட்டேன். அவங்களோட இது பண்ணி அவங்கள வந்து நல்லா பண்ண முடியல. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களது வந்து காமிக்க மாட்டேது. மிச்சவங்களுக்கு காமிக்குது, அவங்களது காமிக்க மாட்டேது. ஸ்ரீதரன் ராஜகோபாலா? ஆமா, ராஜகோபால் ஸ்ரீதரன் இருக்குங்க. ராஜகோபால ஸ்ரீதரன். வேற யாராவது கேள்வி கேட்டுட்டு இருங்க. அதுக்குள்ள நீங்க அந்த டீம்ல யாராவது இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நாங்க தேவநாயகம் ஐயா கிட்ட இருந்தே பாத்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து. எங்க குழந்தைக்கெல்லாம் எந்த தடுப்பூசியும் இது வரைக்கும் போட்டது இல்லை. நான் எதேச்சியா மக்கள் தொலைக்காட்சியில பாத்துட்டு சும்மாதான் போனேன் அவர்கிட்ட. முடிஞ்ச நிமிந்தா ஒன்னா ஆகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி பாப்போன்றதுனால சித்தா மெடிசன்ல எனக்கு முதல்ல நம்பிக்கையே இருந்தது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது போய் இப்ப வரைக்கும் நாங்க சித்தா ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போயிருக்காங்க. எல்லாருமே இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மைசூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாருமே வந்து ஐயாவை பாக்குறாங்க. இப்ப உங்களை பாத்துட்டு இருக்காங்க ஐயாவுக்கு அடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இது எப்படி நம்மளால முடியுதோ அதுக்கு மாதிரி வளர்த்து விடலாம். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் தெரியாம போச்சு, கொஞ்சம் இவ்வளவு நேரம் நான் கவனிக்கல. இது ஏதாவது யூடியூப்ல பார்க்க முடியுங்களா இந்த ப்ரோக்ராம்? அப்புறம் ஐயா பண்ணதுக்கு நம்ம கட்டாயம் ஏதாவது செய்யணும். எங்க போனாலும் எந்த டிவில யாராவது ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஐயா கூட இருந்தாலும் அதை பத்தி பெருமையா தான் பேசுறாங்க. ஐயாவோட கனவு நினைவாக்குறதுக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யணும்ன்றது இருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. நாங்க ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது பண்ணிருக்கோம். நாங்க அதை இது பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். வேற யாராச்சும் கேள்வி கேட்க டாக்டர் அவங்கள என்னால அன்மியூட் பண்ண முடியல. வேற யாராச்சும் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க சார். இப்போ நமக்கு வந்து நீங்க வெளிநாடு வரைக்கும் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவ படிப்பை வந்து எப்படி கொண்டு நீங்க யார் பேசுறீங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி. நல்லதுங்க ஐயா. நல்லது. என்னுடைய பேர் வீரமணி. நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு போறதுக்கான சிறந்த முயற்சிகள், முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க. அதுவும் அந்த மெடிசன் வந்து அலோடு இல்லாத நேரத்திலையும் அங்க வந்து நம்ம மாட்ரேட்டடா எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பிணி அணுகா விதி அப்படிங்கிற விஷயத்தையும் மற்றும் யோகா ஆசனங்கள் வழியாகவும் மற்றும் வர்ம வழியாகவும் வந்து மருந்தே இல்லாத மருத்துவ முறையை வந்து கொண்டு போறதுக்கான சிறந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கீங்க. நல்லது, நன்றி. அண்டு இப்போ எனக்கு என்ன இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இன்னும் பல பேர் அங்கீகரிக்கப்பட முடியாமலும் மிக வெளிப்படைத்தன்மையாக மருத்துவம் செய்ய முடியாத நிலையிலையும் இங்கே நம்ம வந்து ஒரு அவலமான நிலைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் இங்கே இருக்குதுங்களா? அதை நோக்கிய பயணம் எதுவும் உங்கள் சைட்ல இருந்து இருக்குங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நன்றி. இதுக்கு வந்து நாம முறைப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பெல்லாம் டாக்டர் தேவநாயகம் ஐயா இருந்த காலத்திலேயே நம்ம அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மினிஸ்டரா இருக்கிற காலத்திலேயே நம்ம வந்து அது பண்ணியிருக்கிறோம். அரசினுடைய திட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிறதுனால இது நாங்க தனிப்பட்ட முறையில எங்களால வந்து வேண்டாம். எங்க போனீங்க? மியூட் பண்ணிக்கோங்க. என்ன மீட்டிங் சொல்லிட்டு பேசாதவங்க அந்த ராமசாமிங்கிறவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. அதனால இது அரசினுடைய கையில இருக்கிறதுனால இது சார்ந்து நாம வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முன்னெடுத்துட்டோம். இந்த மாதிரியான முறைப்படுத்தப்பட
வேண்டிய விஷயங்கள், அதாவது மரபு வழியா வரக்கூடிய விஷயங்கள், மரபு மருத்துவர்கள் வழியா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முழுமையாக இது வந்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது வந்து அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நாம வந்து செய்த விஷயங்கள் தான். அது இன்னைக்கு வந்து அரசு துறையில அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். அதனால இதுல விஜய் விக்ரமன் என்னை விட இன்னும் கொஞ்சம் கூட அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். அவர் கூட இதுல பதிலளிக்கலாம். அவர் வீரமணி ஐயா பதில் வந்து விஜய் விக்ரமன் கூட சொல்லுவாங்க. அது சில அரசு கொள்கை முடிவுகள் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது நம்ம இப்போதைக்கு அது இந்த நேரத்தில் பொதுவெளியில் பேசுறதுக்கு இருக்கு. நமக்கு பல்கலைக்கழகம் சார்ந்த சில அமைப்பு வேலைகள் வந்து நடக்கும் பட்சத்தில் இதெல்லாம் ஒரே நிலையில் ஒரு தெளிவான புரிதலுடன் அரசுக்கு வந்து நம்மளால வைக்க முடியும். அதே மாதிரி நிர்வாக கட்டமைப்பு அடிப்படையிலும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிளானிங் கமிஷன்ல இருக்க டாக்டர் குழுக்கள் வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிவராம் டாக்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவ தமிழ்நாட்டில் இருக்க பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் இருக்குன்னா, அதோட அடிப்படை நிர்வாக ரீதியாக அரசு சார்ந்தும் சரி, கல்வி நிலையம் சார்ந்தும் சரி, கட்டமைப்பே வந்து நிறைய கவனிக்கப்படாமல் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்ததுனால நிறைய அது வந்து சிக்கல்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இப்பதான் நிவர்த்தி பண்ண வேண்டிய, மூலத்திலிருந்து நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டிய வேலைகள் மிக இதா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால காலதாமதம் இருக்கு. தெளிவான புரிதல், தெளிவான பார்வையுடன் அது வந்து அந்த பணி போயிட்டு இருக்கு. அது எதிர்காலத்துல அது சரி செய்யப்படும். நம்ம பேசணும். யாரோ ராமசாமிங்கிறவங்க கை உயர்த்தி இருக்கிறாங்க, அவங்கள வேணா பேச சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போவது எல்லாமே சரி, அந்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அரசு கல்லூரிகள் வந்து உண்மையிலே சித்த வைத்தியம் பண்ணுதா? டாக்டர் வணக்கம். டாக்டர் ராமசாமி சார் வந்து பாளையங்கோட்டை கல்லூரியோட மிக சீனியர் மருத்துவர். கேள்வியை நான் எதுக்காக கேட்கிறேன்னா, ஒரு நிமிஷம் உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். பாளையங்கோட்டை கல்லூரியோட மூத்த மாணவர். அவர் வந்து நம்மளோட பாளையங்கோட்டை கல்லூரியோட ஆர்எம்ஓவா இருந்து இப்பதான் ரிட்டையர் ஆனாங்க. பல அனுபவங்கள் நிர்வாக ரீதியாக சில எல்லாம் இருக்குது. தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த தலைப்பு வந்து அயலக சித்த மருத்துவ வளர்ச்சி, அது குறித்தான தலைப்பு. தமிழ்நாட்டின் சித்த மருத்துவத்தில் இருக்கிற சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள், வளர்ச்சிங்கிறது நம்ம இன்னொரு தலைப்புல நம்ம பேசிக்கலாம். தவறா எடுத்துக்க வேண்டாம். அயலக அமெரிக்க சித்த மருத்துவ வளர்ச்சியை குறித்தான இப்ப டாக்டர் செல்வசம் உங்களோட உரையாடலை ஒட்டி உங்களோட சந்தேகங்கள், அங்கு ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அங்கேயுமே அந்த கருத்தை நம்ம கொண்டு போகலாம். இப்போ நம்ம இங்க பண்ணாத ஒரு கருத்தை அங்க செய்யலாம்.